சதன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம், மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான தேர்தலாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் டிவியை கட்சி ஆரம்பித்து புதுசாக ஒரு களம் காணுந்தார். களம் காணும்போது அவர் எங்கே போனாலும் கூட்டம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு ஒரு பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ நிறைய கருத்துக்கணிப்பிலும் கூட விஜய் வந்து ஒரு முக்கியமான இடத்த வந்து டிவிக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும், அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு பூரா ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கும். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, கோயில்பட்டி தொகுதி, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி தொகுதி. இப்போ அந்த தொகுதியில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும், கடம்பூர் ராஜு. அவர் ஏற்கனவே அது அதிமுகவை சேர்ந்தவர். ஏற்கனவே இப்போ 3வது முறையாக எம்எல்ஏவாக இருக்கார். ஏன்னா இப்போ முதல்ல வந்து இந்த தொகுதி வந்து முதல்ல நாயுடு கம்யூனிட்டி வந்து அதிகமாக இருந்தாங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறம் தேவர் கம்யூனிட்டி அதிகமாகவும், 2வது நாயுடு கம்யூனிட்டியும், 3வது தேவர் இந்த வேளாளர்கள் அந்த கம்யூனிட்டியும், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவங்க கம்யூனிட்டியும் நிறையா இருக்காங்க. 2வது பார்த்திங்கன்னா நாடார் கம்யூனிட்டியும் நிறையா இருக்காங்க. அவங்களும் ஒரு கணிசமான அளவு வாக்குகளை வச்சுருக்காங்க. இப்போ என்னென்ன பார்த்திங்கன்னா, நான் இந்த தொகுதியில் வந்து இந்த முறை வந்து 2026 வந்து யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இப்போ கடம்பூர் ராஜ் வந்து இப்போ சென்ற முறை வந்து ஏற்கனவே டிடிவி தனியாக போட்டிக்கிட்டார். ஏன்னா இப்போ டிடி தினகரன், எடப்பாடி எல்லாமே தனியாக போட்டிக்கிட்டும் கூட கடம்பூர் ராஜ் வந்து வெற்றி பெற்றார். சொற்ப வாக்குலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000, 6000 அந்த வாக்கு வித்தியாசம்லாம் கடம்பூர் ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தடவை எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பாக டிடிவி வந்து தாவேக்கா வந்து உள்ளே வருது. அவங்க வந்து எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்காங்களா, இல்லை யாரு கூட கூட்டு சேர்றாங்களா, அதை பொறுத்து தான் கோயில்பட்டி தொகுதியோட நிலவரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ 2016 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக வேட்பாளர் வந்து அதிமுக இப்போ கடம்பூர் ராஜ்கிட்ட ஒரு 500 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சார். அப்போ வந்து சரியான போட்டி இருந்தது. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இப்போ எல்லாமே அதிமுக வந்து ஒன்றிணைந்த அதிமுக அம்மா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2016 திமுக வேட்பாளர் வந்து 500 ஓட்டு வித்தியாசம் தோல்வி அடைஞ்சார். அப்படின்னா அப்போ கோயில்பேட்டில் வந்து திமுகவுக்கு வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நாமளே பார்த்துக்கலாம். இத்தனை பார்த்தீங்கன்னா புதிய தமிழக கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ இந்த முறை டிடிவி இப்போ அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக பன்னீர்செல்வம் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் அதிமுகவே வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2வது களங்கள் மாறும்பொழுது இப்போ டிவிக்கு விஜய் அவர்கள் அதிமுக, பிஜேபி இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்தாலும் அது அதிமுகவுக்கு வந்து வெற்றி வந்து உறுதி செய்யுன்னு தான் சொல்லலாம். திமுகவை பொறுத்தளவில் இந்த தடவை பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே திமுகவுக்கு வந்து கோயில்பட்டி தொகுதியில் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறையா வாக்குகள் வந்து திமுக பக்கம் தான் போகும். 2வது நாடாரும் அதே மாதிரி தான். நாடார் சமுதாய ஓட்டுங்களும் பார்த்திங்கன்னா முழுக்க திமுகவுக்கு அதிகமாக இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் எம்பியாக இருக்காங்க. அவங்களோட பணிகளும் கூட இப்போ கோயில்பட்டி எல்லா இடத்துலையுமே கூட ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அவங்க இந்த தடவை அதிகமான வாக்குகளை வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஏற்கனவே இப்போ சென்ற முறை பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளம் ஏற்பட்ட போது கூட அவங்க கனிமொழி எம்பியோட பணி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா பொதுமக்கள்கிட்ட நிறையா பேர் வாங்கியிருக்காங்க, நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. 2வது குக்கிராமங்களில் கூட நிறைய பஸ் ஸ்டாப்பு, ரோடு வசதி, தண்ணி வசதின்னு சொல்லி எல்லா மாவட்டம் முழுவதும் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கோயில்பட்டி தொகுதியை பொறுத்தவரை கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு கனிமொழி எம்பின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப திறம்பட நிறைய உதவிகளை வந்து செஞ்சுருக்காங்க. கட்சி ரீதியாகவும் நிறைய தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை என்னதான் கடம்பூர் ராஜு 3 தடவை எம்எல்ஏ வந்தால் கூட இந்த தடவை தாவேக்கா அப்படிங்கும்போது தாவேக்கா தனித்து போட்டிக்கிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக இந்த தடவை திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு
பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு திமுகவோட பணிகள் வந்து அந்த சிறப்பாக இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க இதாவது எட்டாவது இப்போ திமுகவோட அரசினோட நலத்திட்டங்கள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 1000 ரூபா உதவித்தொகை, இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து மாதாந்திர உதவித்தொகை அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு திமுக அரசோட திட்டங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம எலெக்ஷனில் வாக்காளர்கள் ஓட்டு போடும்போது தான் கண்டிப்பாக தெரியும். என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இப்போ ஒன்றிணைந்து அதிமுக போட்டிட்டாலும் கூட திமுக வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். இல்லைன்னா அதிமுகவுக்கு ஒரு பலமான ஒரு எதிர்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சரிசமமான போட்டியை வந்து உருவாக்கும். 2வது 3 இப்போ கோயில்பட்டி தொகுதியை பொறுத்தவரை இது வரைக்கும் திமுக வந்து வென்றதே கிடையாது. நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ஒன்று அது கம்யூனிஸ்ட் தொகுதி, ஏன்னா பல தடவை கம்யூனிஸ்ட் தான் போட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக தான் இப்போ அதிமுக வந்து 3 தடவை எம்எல்ஏ வந்து கடம்பூர் ராஜு அவர்கள் ஆகியிருக்காரு. கடம்பூர் ராஜு அதிமுகவில் எந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவர் தெரியும். அதுவும் இல்லாமல் அமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு நெருங்கிய ஒரு நண்பர்னு சொல்லலாம். 2வது பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி தரப்புலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு டிடிவி கட்சியை சார்ந்தவர்கிட்ட அவரும் ஒரே ஊர்க்காரர் தான். அவரும் ராஜ் தான். ஏன்னா அதிமுக கடம்பூர் ராஜும் இன்னொரு டிடிவி கட்சியில் உள்ள ராஜுவும் மாணிக்க ராஜா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே ஊருக்காரங்க தான். ஆனால் எந்த அளவுக்கு இப்போ அமமுக வந்து ஒரு ஏடிஎம்கே ஓட்டை வந்து பிரிக்கும் போது கண்டிப்பாக கடம்பூர் ராஜுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்படுத்தும். அப்படி இருந்தும் கூட போன தடவை பின்னடைவு டிடிவி நின்னா கூட கடம்பூர் ராஜ்கிட்ட தோல்வி தான் தானே. ஏன்னா போன தடவை தேர்தலில் பார்த்திங்கன்னா அமமுகவுக்கும் கடம்பூர் ராஜுக்கு தான் போட்டி இப்போ இதாக இருந்தது, ரொம்ப போட்டியாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட கடம்பூர் ராஜு வந்து டிடிவி வந்து முந்தி ஜெயிச்சிட்டார். சப்போர்ட்டில் வச்சிச்சா கூட அதிமுகவோட செல்வாக்கு வந்து கண்டிப்பாக கோயில்பட்டி தொகுதியில் இருக்குது. ஆனால் இந்த தடவை களம் மாறும்போது போட்டி வந்து கடுமையாக இருக்கும். இதோட முடிவு எப்போ நம்ம தெரியும்னா இப்போ தாவேகா வந்து என்ன முடிவு எடுக்காங்களோ அதை பொறுத்து தான் கள நிலவரம் மாறும். இப்போ தாவேகா வந்து அவங்க இப்போ ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க இன்னும் வந்து சரியான நிலைப்பாடு எடுக்கலை. அவங்க எந்த பக்கம் கூட்டணி சேர்ந்தாங்க இல்லை தனிச்சு நிற்காங்களா என்பதை பொறுத்து கண்டிப்பாக கோயில்பட்டியோட நிலவரம் மாறும். அந்த மாதிரி ஒரு நிலவரம் மாறும்போது கண்டிப்பாக கோயில்பட்டி தொகுதியை பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுவோம். நீங்கள் இந்த கோயில்பட்டி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.